10ஆம் வகுப்பு 2வது பாடம் எண்களும் தொடர்வரிசைகளும்ல பெருக்கு தொடர்வரிசை. பெருக்கு தொடர்வரிசைக்கு இங்கிலீஷில் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு பேர், அதனால் ஷார்ட்டாக ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம கூட்டு தொடர்வரிசை பார்த்தோம், கூடுதலாக இருக்கும். ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D அப்படி போயிட்டுருக்கும். இப்போ இங்கே பொது வடிவம் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே வந்து கூட்டுத்தொடர், அதனால் கூடுதலாக இருந்தது. இது பெருக்கு தொடர், அதனால் பெருக்கல்ல இருக்குது. ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் அப்படி போயிட்டே இருக்குது. இதில் உள்ள இந்த எண்ணாவது உறுப்பு எப்படி இருக்குது பாருங்கள், ஏஆர் பவர் n-1. அங்கே எப்படி இருந்துச்சு, ஏ ப்ளஸ் n-1 பெருக்கல் டி, அது கூட்டுத்தொகைங்கிறனால. இது பெருக்கல்ங்கிறனால எப்படிப்பா இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. அங்கே நம்ம டின்னு ஏன் எடுத்துக்கிட்டோம், அது பொது வித்தியாசம், இங்கிலீஷில் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் டி. இங்கே ஏன் இதை ஆர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொது விகிதம். இங்கிலீஷில் பொது விகிதம், விகிதம்க்கு என்னென்னா ரேஷியோன்னு அர்த்தம். அதனால் ரேஷியோட எழுத்தான ஆரை குறியீடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்பவும் போல் முதல் உறுப்பு ஏ, அங்கே பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிச்சோம், 2ஆம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, 3ஆம் உறுப்பு மைனஸ் 2ஆம் உறுப்பு, இப்படி பண்ணிகிட்ருக்கிறப்ப சயமாக வரும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே விகிதம் அப்படிங்கிறப்ப வகுக்கணும். 2ஆம் உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு. T1 T2 T3லாம் என்னப்பா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் உறுப்புகள், டேர்ம்ஸ். T1னா முதல் உறுப்பு, ஃபஸ்ட் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வகுக்கிறப்ப அந்த இது எப்படி இருக்கும்ப்பா, சேமாக இருக்கும். பொது உறுப்பு அல்லது எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ பொது வடிவமும் எழுத சொல்லுவாங்க, பொது உறுப்பு கண்டுபிடிச்சி ஜென்ரல் டேர்ம் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது எண்ணாவது உறுப்பு, 10வது உறுப்பு என்ன, 7வது உறுப்பு என்ன அப்படி கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து Tn = AR பவர் n-1. தொடர்ச்சியான 3 உறுப்புகளை வந்து நம்ம அங்கே எடுத்திருப்போம், ஏ ப்ளஸ் டி, ஏ மைனஸ் டி, ஏ அப்படின்னு. இங்கே எப்படி எடுக்கணும்னா A/R, AAR அப்படின்னு எடுக்கணும். அதே 4 உறுப்புகள்னால் A/R கியூப், A/R, AR, AR கியூப்னு எடுக்கணும். அங்கேயும் இதே மாதிரி பார்த்துருப்போம், 3 எண்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிறனா நிபந்தனை என்ன அப்படின்னு. அதே மாதிரி இங்கே நிபந்தனை என்னன்னு பார்த்தோம்னா அதே B² = AC தான். ஆனால் இங்கே ABC என்னவாயிரும், AR, AR². ஒரு 3 எண்கள் கொடுத்துருக்காங்கன்னா B² = AC பண்ணி பார்க்கணும். 2 பக்கமும் சமமாக வந்துச்சுன்னா அது வந்து என்னப்பா, ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னது, வெறுமன பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். தேங்க்யூ.